என்ன நீ அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குற? எதுவும் சொல்லு. அண்ணன் கோவமா இருக்காரு பாரு. சொல்லி பேசி எல்லாத்தையும் சமாளி. உன் கையில தான் இனி எல்லாம் இருக்கு. அப்படி என்னத்த பொல்லாப்ப பண்ணி விட்டுட்டோம் நாங்க? நல்லதானே செஞ்சிருக்கோம். சொல்லு மேனி சொல்லு. நீ சொன்னாதான் அண்ணன் கேட்பாரு. உன் பேச்சுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாரு. இப்பெல்லாம் நாங்கள் எதுவும் பேசினா அப்புறம் ஆகாத சண்டை தான் வரும். சரியா? அப்படியே சும்மா நின்று வேடிக்கை பார்க்காத. எப்படா இவ்வளோ வெளியே துரத்தலான்னு எதுவும் பிளானுங்களான்னு போட்டு வச்சிருக்கியா? என்னவா இருந்தாலும் முடிவை பண்ணிட வேண்டியதே. ஆச்சே, இவன் என்ன நம்மளை கோத்து விடுறான்? இந்த மனுஷன் பார்க்குற பார்வையும் பேசுகிற பேச்சுமே சரியில்லை. யாருங்கிட்ட பேசுறதுக்கு போனாலே தூக்கி எட்டி அடிப்பார் போல. ஐயா, இவ்வளோ என்ன கூட்டு சேர்ந்துக்கிட்டு நம்ம தலையை உருட்டுறாளவ. நம்ம எதுவும் சொல்ல போய் நீ இதுக்கு கூட்டு கலவாணி தானே நம்மளையும் வீட்டை விட்டு துரத்திட்டோன்னா அம்பட்டுத்தான் நம்ம பழப்பு சிரிச்சிடும். ஐயோ, இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இந்த தங்கமயிலுக்கு எப்படித்தான் தற்கொலை பண்ணிக்கிற ஐடியாலாம் வருமோ தெரியல. பாவி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எப்படி நிற்கிறா பாரு. இந்த குள்ளச்சி இருக்கா பாரு. ஐயோ, ஊரையே ரெண்டாக்கிடுவா போல. மாமா, இப்போ நான் என்ன சொல்ல வரமுன்னா, கொஞ்சம் கோவப்படாமல் கேளுங்க மாமா. இப்போ என்ன பொல்லாப்பா நடந்து போயிடுச்சு. கெட்டதுலேயும் ஒரு நல்லது தானே நமக்கு நடந்திருக்கு. எப்படியோ நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுவும் தங்கமயில் வேணும்னேவா பண்ணா? எல்லாம் நல்லதுக்காக தானே செஞ்சா. ஏன் மாமா கோவப்பட்டுக்கிட்டு? உள்ளே கூப்பிடுங்க மாமா, அவளை பேசுங்க, எதுவும் முடிவு பண்ணுங்க அடுத்து என்ன நடக்கணும்னு. பல்லவியும் ஜீவாவும் வேற இங்கேயே இருக்காங்க. அடுத்து அவங்களுக்கு ஆக வேண்டியதை பார்க்கணும். பெரியவராக இருந்து நீங்கள் தானே செஞ்சு போடணும் எல்லாத்தையும். கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்களேன். தங்கம், என்னடி மைனி போய் எதுவும் பக்கமாக பேசணும்னு சொன்னால் பாட்டு படிக்குது. நல்லா இருக்கேன். எப்படித்தான் அவ்வளோ பேரும் புருஷனை கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கலோ போல். நாமளும் இந்த வித்தையை கற்றுக்கணும். நம்ம புருஷக்கிட்டையும் இதே மாதிரி பாட்டாக படித்தோன்னா அந்த மனுஷனும் நமக்கு மயங்கி நடப்பார் போல். என்ன ராசாத்தி, நீ அவங்க கூட சேர்ந்து கூட்டணி தான் போடுறியா? அப்ப எல்லா விஷயமும் உனக்கும் தெரிஞ்சிருக்கா? அப்ப இவ்வளவு நேரம் எல்லாரும் என்கிட்ட சேர்ந்துல நடிச்சு ஏமாத்திருக்கீங்க. என்னை எவ்வளவு பெரிய முட்டாள்னு நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்க. அப்ப இவன் நம்ம என்ன செஞ்சாலும் ஒத்துக்குவான், இவன் என்ன செஞ்சாலும் ஏத்துக்குவான்னு எல்லாருக்கும் நினைப்பு. அப்படித்தானே? அவங்கவுங்க போக்கில் அவங்கவுங்களை விட்டதுதான் என்னுடைய தப்பு. எல்லாம் தலை தூக்கி ஆடுது. இருக்கட்டும். யார எங்கெங்க எப்படி வைக்கணும்னு இப்பதானே தெரிஞ்சுக்கிட்டா? இனி இருக்கு இந்த ராசுக்குட்டி யாருன்னு இனி பாப்பீங்க. வெளுத்ததெல்லாம் பாலு, படுத்ததெல்லாம் தேணும்னு நான் தான் இவ்வளவு நாளா கண்மூடித்தனமா நடந்துகிட்டேன். ஐயோ பாவமே, நம்ம தம்பியே நம்ம தங்கச்சின்னு சொல்லி எல்லாருக்கும் இடம் கொடுக்க போய் தான் மடத்தை பிடிக்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன நடிப்பு! எப்பா, இவ்வளவு நாள் நான் சொல்லையில கூட பாவம் அவளுக்கு ஒன்றும் தெரியாது, அவளை யாரும் எதுவும் சொல்லாதீங்கன்னு அவ்வளோ இடம் கொடுத்து அவ்வளோ செல்லம் கொடுத்து வச்சிருந்தேன். என் பெத்த பிள்ளைகளுக்கு கூட நான் இப்படியெல்லாம் எதுவும் செய்யலையே. அப்படின்னா ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சேன். அப்படி இருந்தவளுக்கு எனக்கு துரோகம் பண்ணணும் எப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு? பெரிய மனுஷி ஆயிட்டாலோ, குடும்பத்தோட பொறுப்பெல்லாம் தூக்கி சுமக்கிறாளோ அவ. என்ன நீ தனியா எம்பிட்டு நாளுதான் கஷ்டப்படுவ? அப்ப உன் கஷ்டத்துல நாங்க பங்கெடுத்து கூடாதா? இவ வேற அன்னைக்கு என்னன்னா நான் சாவ போறேன் அது பண்ண போறேன்னு ஏதோ புலம்பிக்கிட்டு கிடந்தா. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. அதனாலதான் அவ சாவறதுக்கு முன்னாடி நம்ம செத்து போயிடலாம், எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க, நாம தானே எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குறோம்னு நினைச்சு மருந்து குடிக்க போனா. இந்த இடையில இவ்வளவு 2 பேர் வந்து ஏன்டி சாவ போறேன் அதெல்லாம் பண்ணாதடி. உனக்கு என்ன இப்ப பல்லவி கல்யாணம் தானே நடக்கணும், மருந்து மேல தெளிச்சுக்கிட்டு செத்த மாதிரி கொஞ்ச நேரம் நடி, எப்படியாவது கல்யாணத்தை நாக முடிச்சு வச்சிடணும்னு சொல்லி விட்டாளுவ. என்ன சொல்றது? இப்ப நான் இப்ப என்ன பண்றது? என்ன நீ எப்படி பேசாத? உன்னைய விட்டா எனக்கு யாருன்னா இருக்கா? என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் நெசமாலுமே செத்து போயிடுவேன். ஏமா, நான் யாருக்கிட்டையும் எந்த விளக்கமும் கேட்க ஆசைப்படல. பேசாம எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடு. இதான் என் முடிவு. அப்படி இல்லையா, என் வீடு நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்றாங்களா, நான் போயிடுறேன். அவ்வளவுதான்மா. இன்னைக்கு 1 இல்லைன்னா 2, இதுல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். ஊர் முன்னாடி என்னைய எப்ப பாரு அசிங்கப்படுத்துறது எல்லாருக்கும் நிலைமையா போயிடுச்சு. அப்படி நான் என்னமா தப்பு செஞ்சேன்? இவங்களுக்கு நான் என்ன செய்யல? இவங்களுக்காக நான் என் உயிரையும் கொடுக்க தயாரான இருந்தேனே. ஏமா இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க? நீ மட்டும் எங்களுக்கு எது ஒண்ணுனா உயிரை கொடுக்குற அளவுக்கு போலாம், நாங்க மட்டும் செய்யக்கூடாதா? ஏன் அப்படி? என் அண்ணனுக்கு எதுவும் கஷ்டம்னா நான் எதுவும் செய்யக்கூடாதா? அப்படி என்ன நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நானா எங்கேயும் போக மாட்டேன். என்னால உன்னைய பார்க்காம இருக்க முடியாது. என்னைய 2 அடி வேணா அடிச்சுக்க. என்னைய என்கிட்ட பேசாத, என்னைய பார்க்காத மட்டும் சொல்லாத. என்ன அவன் எனக்காக தானே இப்படி பண்ணிட்டா? ஏதோ புடிச்சுக்கிட்டே போய் செய்ய தெரியாத செஞ்சு விட்டானே, அவளை மன்னிச்சிருனே. என்ன ஏன் இப்படி கோவப்படுற? என்ன இனிதான் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சுல, இனி நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமண்ணே. என்ன கோவப்படாதண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஏற்கனவே உனக்கு வேற உடம்பு முடியல, கோவப்பட்டு பிறகு உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்னென்ன செய்வேன்? ஏன்னா எங்களுக்கு நீ தானே முக்கியம். நீ என்ன சொல்றியோ அதை நாங்கள் கேட்குறோம்ண்ணே. என்னைய மன்னிச்சிருண்ணே. தங்கமேலு பாவானே, அவளை எதுவும் சொல்லாதண்ணே. என்ன பத்தியே என் உடம்ப பத்தியே யாரும் கவலைப்பட வேணாமா?
அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிங்க. ஏம்மா நீ என்னம்மா முடிவு பண்ற? இந்த வீட்டுல நான் இருக்கணும்னு சொல்றியா இல்ல நீ எதுவும் மனசுல முடிவு வச்சிருக்க? இப்பவே சொல்லிடு. எனக்கு எல்லாரும் இனி எல்லாத்தையும் நேருக்கு நேரா சொல்லுங்க. அதுதான் நல்லது. முதுகுக்கு பின்னாடி ஒண்ணு முன்னாடி ஒண்ணு பேசிக்கிட்டு தெரியாதீங்க. அண்ணன் தங்கச்சி பாசம் பந்தம்னு இனி யாரும் என்னைய தேடியோ என் பொண்டாட்டியை தேடியோ வரக்கூடாது. அவங்களுக்கு வேணும்னா அவங்க அம்மாவை வேணா வந்து பாத்துக்கிட்டும் போய்கிட்டோம். அவ்வளவுதான் என்னுடைய முடிவு. ஏம்மா நீ சொல்ல வேண்டியதுதான் இனி. ஐயா நான் என்னையா சொல்றது குரு? நான் என்ன சொல்ல முடியும்? பாவி படுபாவி ஒரு வார்த்தை யாக்கிட்ட கூட சொல்லாம இப்படி செஞ்சு விட்டாலே. ஐயோ என் பிள்ளை என்னை விட்டு போயிடுச்சேன்னு நானும் என் பிள்ளைய எப்படி துடிச்சு போயிருப்போம். ஏண்டி நீ நல்லது செஞ்சுன்னு மட்டும் பேசுறீங்க. உன்னைய பறி கொடுத்துட்டோம்னு சொல்லி நாங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம். என் பிள்ளை நொந்து உடஞ்சு போய் உட்காந்துருக்காண்டி. அவன் முகத்தை பாருடி. நீ உசுரோட வந்து கூட அவன் போன மாதிரி இருக்காண்டி. ஏண்டி இப்படி பண்ண? பல்லவி, ஜீவா, நீங்க வேணா இங்க இருக்க. மற்ற யாரும் இந்த வீட்டு பக்கமோ இந்த வீட்டை தேடியோ இல்ல என்ன என் பொண்டாட்டிய இந்த வீட்டில் உள்ள யாரை தேடியோ வரக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். முதல்ல இடத்த காலி பண்ணுவாங்க. உங்களுக்காக என் வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்கவுங்க தான் முக்கியம்னு அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு கிடந்த பாருங்க. அது தப்பு. இனி அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு என் வேலை தான் முக்கியம். உங்ககிட்ட நின்று பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. முதல்ல போங்க. அப்படிதானே? அதானே உன் முடிவு? இனி நான் உன்கிட்ட பேசக்கூடாது அப்படிதானே? சரி நான் பேசல. பல்லவியும் ஜீவாவையும் நீ ஏத்துக்கிட்டல, எனக்கு அது போதும். இனி நான் இந்த வீட்டு பக்கமும் வரல, நான் யாரையும் பார்க்கல. நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு என் புருஷன் கூட இருந்துக்கிறேன். போங்க. சரி நல்லது செய்ய போன பாருங்க. அது ஏன் தப்பு தான். அப்படியே போன போது என்னமோ ஆன போதுன்னு தின்னுபிட்டு இங்க கிடக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் வச்சிருக்கணும் என் வீட்டுல. அதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம அண்ணனாச்சே பாவமே கஷ்டப்படுதுன்னு சொல்லி மருந்து குடிக்க போன பாருங்க. அது ஏன் தப்பு தான். குடிச்சு செத்து போயிருந்துருக்கணும். திரும்ப வந்து விட்டோம்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. என்னங்க மாமா, குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். நீங்க தான் பெரியவங்க அனுசரிச்சு போகணும். அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. சரி நாங்க போய் பார்க்கலன்னா அவன் நெசமா மருந்து தான் குடிச்சிருப்பா. நாங்க போனதால தான் அவ உசுராவது மிச்சப்பட்டுச்சு. அதுக்கு சந்தோஷப்பட்டுக்காம ஏன் இப்படி கோவப்பட்டு பேசுறீவ? வேண்டாம் மாமா, எல்லாத்தையும் விட்டுடுங்க. உங்களுக்கு வந்து கரகம் தீந்து போயிடுச்சுன்னு பாத்துக்கோங்க. எல்லா பிரச்சனையும் தான் முடிஞ்சிருச்சுல்ல. ஆளாளுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்? ஏய் அத்தே, இனி நம்ம வாயை கூட திறக்க கூடாது. ஏக்கா வசந்தி அக்கா, வா பேசாமல் போயிடலாம். அவர் பார்த்தே நம்மளை கொண்டுருவார் போல இருக்கு. அவர் இருக்கிற கோவத்துக்கு இன்னைக்கு இந்த வீட்டில் கொலை விழுந்தாலும் விழும். ஏ தங்கமையிலே பேசாமல் போயிடு. அவர் கோவமெல்லாம் தீரட்டும், வந்து பேசிக்கலாம். என்ன அண்ணனும் இல்லை தங்கச்சி இல்லை ஒட்டும் இல்லை உறவு இல்லைன்னு சொல்லிவிட்டல. இருக்கட்டும்ண்ணே, இருக்கட்டும். இந்த மாதிரி சண்டை நடக்கிறதுல நமக்குள்ள ஜகஜம் தானே. என்னாலையும் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது, உன்னாலையும் என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. எத்தனை நாளைக்கு தான் நீ என்னைய பிரிஞ்சு இருக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். மீனாட்சி, பல்லவியும் ஜீவாவையும் உள்ள கூப்பிட்டுட்டு போ. மாமா ஒரு நிமிஷம். நீங்க எதுக்காக இந்த முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எனக்காக எங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்கிட்டீங்களா இல்ல உங்க தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துக்காக ஏத்துக்கிட்டீங்களா? அதை நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுமா? தம்பி, தங்கச்சின்னா எனக்கு ரெண்டு பேரும் ஒண்ணுதான் தம்பி. இவ ஒரு மாதிரியும் அவ ஒரு மாதிரியும் கிடையாது. ரெண்டு பேரும் சமந்தான். ரெண்டு பேரும் வெளியும் கோவம் இருக்குத. ஆனா என்ன செய்ய, நீங்க ஒரு ஆள் இதுல சம்மந்தப்பட்டுட்டீங்கல்ல, அதனாலதான். மாமா, நான் சம்மந்தப்பட்டுட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மாதிரியும் இவங்களுக்கு ஒரு மாதிரியும் செய்யாதீங்க மாமா. தண்டனைன்னு சொல்லிட்டீங்கன்னா அது ரெண்டு பேருக்கும் பொதுவானது தான். ரெண்டு பேரும் தப்பு பண்ணவங்க தான். என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசுறான்னு நினைச்சு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. தங்கமேலக்கா எங்களுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. அவங்களையே நீங்க வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டீங்க. எங்களை மட்டும் ஏமாமா சேர்த்துக்கிறீங்க? நாங்களும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோமாமா, வெளியே போறோம். என்ன தம்பி, நீங்க வீட்டுக்கு வந்த முத நாளே மருமகனை வெளியே எழுப்புறதா? இது எந்த ஊர்ல நடக்கும்? அதுதான் ஏதோ தெரியாம பண்ணிட்டா. என்ன செய்யறது? என்னால ஏத்துக்க முடியல தம்பி. அவ செத்து போயிட்டாலும் சொன்ன அடுத்த நிமிஷம் என் நெஞ்ச ஆடி போயிடுச்சு. அவளுக்கு தெரியுமா இந்த 2 நாளா நான் எம்பூட்டு கஷ்டப்பட்டேன் பாடுபட்டேன்னு அவளுக்கு தெரியுமா சொல்லுங்க? அவதான் எனக்கு முத குழந்தைய. என் பொண்டாட்டியை விட அவளை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவ இப்படி பண்ணிருப்பாளா? ஏன் என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்றது? என்ன இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குன்னா ஏதாவது ஒரு முடிவு எடுனானு? ஏன் நான் எதுவும் செஞ்சிருக்க மாட்டேனா? நான் எதுவும் பேசி சரி பண்ணிருக்க மாட்டேனா? அப்படி என்ன பெரிய மனுஷத்தானோ சொல்லு தம்பி. இப்ப நான் என்ன பேசினாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில நீங்க இல்ல. அவங்கள வெளியே அனுப்பிட்டு எங்களை உள்ள சேர்த்துக்கிறதும் சரியான நியாயம் கிடையாது மாமா. எங்களை மன்னிச்சிருங்க. எங்களை வாழ வைக்கிறதுக்காக தான் அவங்க இப்படி ஒரு முடிவே எடுத்தாங்க. இனி நாங்க சந்தோஷமா வாழ்றோமோ இல்ல கஷ்டப்படுறோமோ அது கடவுள் கையில தான் இருக்கு. ஆனா நாங்க இனி இந்த வீட்டுல இருக்க மாட்டோம். நீங்க என்னைக்கு தங்கமயில் அக்காவை சேர்த்துக்கிறீங்களோ அன்னைக்கு நாங்களும் வாரோம். ஜீவா, என்ன நீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அண்ணன் சும்மா ஏதோ ஒரு கோவத்துல தான் என்னை வெளியே போன்னு சொல்லுது. அண்ணன் எப்பவும் இப்படித்தான் பேசும். மைனுக்கு எனக்கும் சண்டைனா கூட அண்ணன் எப்பவும் இப்படித்தான். வெளியே போ, இந்த வீட்டுக்கு வராத, உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும். ஆனா சாயங்காலமே அழுதுகிட்டு வந்துடும். என்னைய மன்னிச்சிரு, நான் அப்படி பேசுனது தப்புதான். நீ இல்லாட்டி நான் இருக்க மாட்டேமான்னு சொல்லி என்னை கையோட கூப்பிட்டுட்டு வரும். அண்ணன் அந்த மாதிரி இப்பவும் அந்த மாதிரி தான் பண்ணும். நீங்க வீட்டுல இருங்க, நான் போறேன். ராசாத்தி, பழைய ராசுக்குட்டி கிடையாது நான். அந்த மாதிரி பகல் கனவு கண்டுகிட்டு யாரும் இங்க இருக்க தேவையில்லை. நான் எடுத்த முடிவு தான். இனி எப்படி நடந்துக்கணும், எல்லாரையும் எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு.
என் உசிரே போனாலும் சரி அவ என்னைய வந்து பார்க்கவே கூடாது. இதுதான் அவளுக்கு நான் கொடுக்குற தண்டனை. என்ன எதுக்குடா இப்படி எல்லாம் ஒரு கொடுமையான வார்த்தையை பேசுற? வார்த்தைக்கு கூட அப்படி சொல்லாதேனே. உன் காலில் வேணா விழுந்து நான் மன்னிப்பு கேட்கறேன். ஊர்ல எல்லாருக்கிட்டையும் கூட நான் மன்னிப்பு கேட்கறேனே. என்ன 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 என்னைய பாருங்கண்ணே. தயவு செஞ்சு வெளியே போன்னு சொல்றேன் உன்னை. பல்லவி, உனக்கு இஷ்டம் இருந்தா உன் புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போ. இல்ல உன் புருஷ முடிவுதான் சரி நீயும் நினைச்சனா நீயும் அவ கூட சேர்ந்து வெளியே போயிடு. அண்ணன் தங்கச்சிங்கிற உறவுக்கே இனி இடம் கிடையாது. அதனால செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யாம இருப்பேன்னு நினைச்சிடாதீங்க. யாருக்கு என்னென்ன எந்தெந்த சீரை எப்பப்ப செய்யணுமோ எல்லாத்தையும் சரியா செஞ்சுடுவோம். என்ன ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஆன பிறகு சீரை மட்டும் எதுக்குண்ணே? சீரு அந்த சீரை நீயே வச்சுக்கோனே. அண்ணன் தங்கச்சி உறவு சாவர வரைக்கும் விட்டு போக கூடாதுன்னு இந்த மாதிரி சீரு ஜனத்தி கோடி இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ எதுவும் காரியம் கணக்குனா எதுக்குண்ணே அண்ணன் வீட்ல இருந்து தாய் வீட்ல இருந்து சீரை எடுத்துட்டு வராங்க? பிறந்தவரை விட்டு போக கூடாது, தொப்புள் கொடி சந்தா அந்து போக கூடாதுன்னு ஒரு காரணத்துக்காக தான். என்னமா தெரியாம தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக இப்படி மனசொடைச்சு பேசினா என்னண்ணா இது? சரி, நாங்க பண்ணது தப்பு தான், அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு தானே நினைக்கிறேன். அனுபவிச்சுக்கிறோம். இனி எங்களுக்கு நீயும் எதுவும் செய்ய வேணாம், நாங்களும் உன்னைய தேடி எதுக்காகவும் வரமாட்டோம். எத்தனை நாளைக்கு தான் தங்கச்சி தம்பின்னு நீயும் கஷ்டப்படுவ? உனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கு, அதுங்களை பாருண்ணே. சொந்தமா நாங்க உழைச்சு முன்னேறிக்கிறோம். இனி எங்களுக்காக நீ எதுவும் கஷ்டப்பட வேணாம். அண்ணன் தம்பி இல்லாத அக்கா தங்கச்சி எல்லாம் என்ன பண்றாங்க? ஐயோ நமக்கு இல்லையே இல்லையான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் நமக்கு கொடுத்து வச்சுதான் நினைச்சுக்கிட்டு போகலையா? அப்படி போய்க்கிறோம். என்னடி நீ இப்படி பேசுற? இப்படி ரெண்டு பேரும் போயிட்டீங்கன்னா அவன் உடஞ்சு போயிடுவானடி. ஏமா 1000 இருந்தாலும் அவர் எங்களுக்கு அண்ணன். நாங்களும் கோவத்துல தான் பேசுறோம், அவரும் கோவத்துல தான் பேசுறாரு. எங்களுக்கு எதுவும் ஒண்ணுனா காலம் எங்களை சேர்த்து வைக்கிட்டோமா? கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சுதான் இருந்து பாப்போமே, அப்போவாது சந்தோஷமா இருக்கான்னு பாக்கும் குடும்பம். என்ன அது சின்ன பிள்ளை, நான் எதை தெரியாம பேசுதுனா இதுங்களை சேர்த்துக்கணும். நான் போறோம்னே. தங்கமையில நீங்க எங்களுக்காக செஞ்சதெல்லாம் போதும், வாங்க போலாம் முதல்ல. மாமா நாங்க கிளம்புறோம் மாமா. உங்க உடம்ப பாத்துக்கோங்க. பல்லவி, காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. உங்களோட ஆசீர்வாதத்தோட எங்களோட வாழ்க்கையை நாங்க நல்லபடியா தொடங்கணும்னு எங்களை வாழ்த்தி அனுப்புங்க மாமா. இனி எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். இனி நம்ம வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா நடக்கட்டும். சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க. என்ன உடைய பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியலண்ணே. மைனி, என் அண்ணன் பசி தாங்க மாட்டாரு மைனி. அவருக்கு வேலைக்கு சாப்பாடு கொடுங்க மைனி. என்னாச்சி, இனி குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். இனி எல்லாரையும் நீ தான் பாத்துக்கணும். யாரும் எதுவும் சொன்னா கூட தாங்கி போயிடுமா? உனக்கு மைனிங்கிற முறையில கூட இந்த வீட்டுக்கு அடி எடுத்து வைக்க முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல. இனி உனக்கு எதுவும் செய்யணும்னா கூட வீட்டு வாசப்படியோட நின்று செஞ்சுட்டு போயிடுறேன். என் அண்ணன் எப்போ உள்ள வான தங்கம்னு என்னைய வாயை திறந்து கூப்பிடுறாரோ அப்பதான் நான் வருவேன். என் அண்ணனுக்கு நல்ல தங்கச்சியா, என் அண்ணனை மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒருத்தியா வாழ்க்கையில நாங்க முன்னேறி காட்டுவோம். ஏம்மா, நீதான் வீட்டுக்கு பெரிய மனசி. அண்ணனை உடஞ்சு போயிடாம பாத்துக்க. நாங்க இல்லைன்னா அண்ணன் பொழுதானிக்கு சாப்பிடவே சாப்பிடாது. நீதான் எல்லாருக்கும் எல்லாமே செய்யணும். உன் உடம்பையும் பாத்துக்கம்மா. நான் வாரேன். 10 கிலோ தங்கண்டா என் தங்கச்சி, 100 ஜென்ம பந்தண்டா என் ராசாத்தி. செல்லமா தங்கமா வளர்த்து என் வாயிலே வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அண்ணா, என்ன இருந்தாலும் நீ இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துருக்க கூடாதுண்ணா. ஏண்டா நீயும் என்னை விட்டு போறியா? போங்க, எல்லாரும் போங்க. ஒத்து மரமா வளர்ந்த ஒத்து மரமா நிக்க தெரியாத எனக்கு. என்ன என்னை அப்படி நினைச்சிட்டியா? என்னன்னாலும் நான் உன் கூட தானே இருப்பேன். எனக்கு நீ தானே முக்கியம். ஏமாமா கோவம்னு சொல்லி இம்புட்டு நேரம் வீராப்பா பேசுனீங்க. இப்போ அந்த 2 பிள்ளைகளும் வெளியே போன பிறகு சின்ன குழந்தை மாதிரி தேம்பி எழுதுறீங்களே, இதுக்கு தான் அனுப்புனீங்களா? என்னமோ மன்னிச்சு விட்டுட்டு போக வேண்டியதானே? நம்ம பிள்ளைவ தானே மாமா அதுவ. ஏமாமா தெரிஞ்சா பண்ணுச்சுவ, உங்க நல்லதுக்காக தானே அப்படி பண்ணி பிடிச்சுவ. என்னால ஏத்துக்க முடியலையேம்மா, என்னால ஏத்துக்க முடியலையே. நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ செத்துட்டான்னு என் காதுல வார்த்தை வந்ததும் என் ஒரு நிமிஷம் என் இதயமே நின்றுடுச்சுமா. அவளுங்க மேல நான் எம்பிட்டு உசுரா இருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல. தெரிஞ்சிருந்தும் எப்படிமா இப்படி பண்ண தோணுச்சு? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாமல. இனி தப்பு பண்ணா இந்த ராசுக்குட்டி கிட்ட தண்டனை உண்டுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எது செஞ்சாலும் அண்ணன் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு, அண்ணன் நமக்கு செய்வாரு, அண்ணன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு தானே எல்லாரும் ஆடுனாங்க. பல்லவியை கூட நான் மன்னிச்சு ஏத்துக்குவேன். ஆனா தங்கமையில ஒரு நாளும் நான் மன்னிக்க மாட்டேன். இனி அவளை பத்தி இந்த வீட்டுல பேசவும் கூடாது, அவளோட பொருள் எதுவும் இங்க இருக்கவும் கூடாது. ஏமா, அவளுக்கு சேர வேண்டியதெல்லாம் இப்பவே சேர்த்து விடுங்கம்மா. இல்லை இப்படி ஒட்டுமொத்தமா முடிச்சுக்கிட்டா எப்படிடா? வேணான்னு சொல்றேன், அவ்வளவுதான். இம்பட்டு நாளைக்கு ஏதோ ஊர் சண்டை வாங்கிக்கிட்டு கிடந்தா, வீட்டுக்குள்ள எதுவும் கலகத்தை உண்டாக்கிட்டு இருந்தா, அதனால மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன். அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா. சொந்த பந்தம்னா என்னன்னு அவளுக்கு இன்னும் தெரியலமா. பணம் இருந்தா மட்டும் போதும்னு இவ்வளவு நாள் ஆட்டம் போட்டால, பாசத்தோட மதிப்பு என்னன்னு தெரியட்டும் இப்ப அவளுக்கு. என்னடி தங்கம், சும்மா வெளியே அனுப்புனாங்களா இல்லை எதுவும் கழுத்தை பிடிச்சி தள்ளாங்களா? உங்க அண்ணன் பேசுனதை பார்த்தா உன்னைய ஒரே அடியா வெளியே துரத்திருப்பாரு போல. இனி என்ன பண்ணுவ?
நீ வேற நல்ல ஓ மைனிக்கறி ஆக்கி போட்டு ஓசிலே சாப்பிட்டு வளர்ந்துட்ட. இனி எப்படி சோறு குழம்பு ஆக்கி சாப்பிடுவ? இந்த பாரு, நானே கஷ்டத்துல இருக்கேன், எதுவும் என்கிட்ட பேசாத, அப்புறம் கடிச்சு வச்சிருவோம் பாத்துக்க. அந்த மருந்து குடிச்சிட்டு செத்து போனாலும் போயிருப்பேன். நீங்க தானடி மேல தெளிச்சுக்க கல்யாணம் நடந்துருன்னு சொல்லி இப்படி ஒரே அடியே எல்லாத்தையும் வீணாக்கி விட்டுருக்கீங்களே. அடி பாவி, சாவாம உன்னை காப்பாத்தின மாதிரி அது எங்க தப்புதான். சரி, அடுத்து என்ன செய்யலாம்? இந்த பல்லவியும் ஜீவாவையும் சேர்த்து துரத்து விட்டுட்டாங்களே. யாரும் எங்களை துரத்தலாம் விடல, நாங்க தான் வீணா வந்துட்டோம். அழக்கூடாது தங்கமையில, எது கழுவுற? அழகவே கூடாது. இனிதான் நீ யாருன்னு உன் அண்ணனுக்கும் இந்த ஊருக்கும் காமிக்கணும். தம்பி வாங்க உங்க வீட்டுக்கு போலாம். ஏய் தங்கம், அங்க போய் ஏண்டி மறுபடியும் தேவையில்லாத எதுவும் பிரச்சனை பண்ணாத, வேணாம் வீடு. நீ செத்துட்டேன்னு சொல்லியே அந்த அம்மா சும்மா கொஞ்சம் கூட அசங்கல. இப்ப எங்க 2 பேருக்கும் கல்யாணம் வேற ஆயிடுச்சு. என்னை கூப்பிட்டுட்டு இவர் மட்டும் அங்க போனாரு, அவ்வளவுதான். என்ன பண்ணிடுவா அவன்? வா பாக்கலாம். தங்கம் வா தங்கம், பல்லவிய சின்ன பண்ணையரமாவா ஆக்குறோம். இன்னைக்கு அவளை நம்மளால ஒத்த கொத்த பாக்குறோம். சிங்கம் களத்துல இறக்கிடுச்சு. இனி இதோட அலப்பற தாங்க முடியாது. ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஒரு டைலாக் பேச விடுற அளவுல பாரு. வாங்க வாங்க. இனி உங்களை எப்படி பண்ணையார் வீட்டுல வாழ வைக்கிறது, இனி நான் எப்படி போய் சோறு குழம்பு ஆக்கி சாப்பிட்றது, அடுத்து என் அண்ணங்கிட்ட எப்படி பேசுறது. ஐயோ, என்ன எல்லா பிரச்சனையும் இப்ப நம்ம தலைமையில வந்து விழுந்துருச்சு. தங்கமையிலே நல்லவளா மாறிட்டா எல்லா சோதனையும் தாங்கிதான் ஆகணும். இனிதான் எல்லாம் அதிரடிக்கு சர்ற வண்டிக்கு இருக்க போகுது.